இவங்கெல்லாம் டிரைவர் வேலைக்கு போக மாட்டாங்க. மளிகை கடை வைக்க மாட்டாங்க. ஏன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கூட வைக்க மாட்டாங்க. எலக்ட்ரீஷியன் வேலை செய்ய மாட்டாங்க. கொத்தனார் வேலை பார்க்க மாட்டாங்க. இந்த மாரி உடல் உழைப்பு சார்ந்து செய்யக்கூடிய வேலைகள் எதையுமே செய்ய மாட்டாங்க. அவங்க செய்யக்கூடிய வேலையெல்லாம் எது தெரியுங்களா? காட்டுறேன் பாருங்க. அவங்க செய்யக்கூடிய வேலை எது என்று பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு பார்க்கலாம். ஒன்னு 2 3 4 பேக் எடுத்துட்டு போறாரு. பாத்தீங்களா யாருன்னு? அவள்கள் தான், பார்ப்பனர்கள் தான். அவங்க எப்போதுமே உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளை செய்யவே மாட்டாங்க. இந்த காணொளியில நாம பார்க்கறது பார்ப்பனர்கள் என்ன மாதிரி வேலையை பார்க்குறாங்க, கடவுளை அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, பார்ப்பனர் அல்லாதோர் அவங்க எப்படி கடவுளை பயன்படுத்திக்க போறாங்க என்பது குறித்தும் அந்த வித்தியாசம் என்னன்ட்டு இந்த காணொளியில நாம பார்க்க போறோம். அதாவது இதுல நம்ம பார்த்தோம் அவங்க வந்துட்டு எவ்வளவு அந்த திருமணத்துக்கு போனாங்க. ஒருவேளை இது ஊதியமா இருக்குமா, சம்பளமா இருக்கலாமான்னு நினைக்கலாம். இல்லை, இது வந்து அடிஷ்னல் தான். சம்பளம் 1 மணி நேரம் அந்த மந்திரம் சொல்லி அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு திருமணத்துக்கு தகுந்த மாதிரி திருமணம் செய்யக்கூடிய அந்த நபர்களுக்கு தகுந்த மாதிரி ஊதியம் வாங்குவாங்க. ஒரு இடத்துல 5000 வாங்குவாங்க, ஒரு இடத்துல 10,000 வாங்குவாங்க. அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. அப்போ இந்த 1 மணி நேரத்து வேலைக்கு இவ்வளவு சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அங்க இருந்த பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க. பழம், தேங்காய் இதையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்றதே அவங்க தான். அவங்க வீட்டுல என்னென்ன இல்லையோ அதையெல்லாம் இங்க கேட்டு வாங்கிக்குவாங்க போல. அது போகும்போது அவங்களே வந்து அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. 4 பை. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, அவங்க நம்ம வீட்டுக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் என்று சொல்லி விருந்தோம்பல் ஒரு தண்ணியோ அல்லது டீயோ போய் கொடுத்தோமா, நம்ம வீட்டு பொருளை தண்ணியோ அந்த பொருட்களை தொடமாட்டாங்க. ஏன்னா தீட்டம். நம்ம கொடுக்குற காசு தீட்டு இல்லை, அதை வாங்கிக்குவாங்க. நம்ம காசு போட்டு வாங்கிட்டு வந்த அந்த பழங்கள், அரிசி மற்றும் அந்த பூஜை பொருட்கள் எல்லாமே அது தீட்டு இல்லை, அதெல்லாம் வாங்கிக்குவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் சமைச்சு தண்ணியாக இருந்தாலும் சரி, டீயாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கறத எதையுமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து தீண்டத்தகாதவர்கள். அவங்களுக்கு நினைப்பு நம்ம மேல் சாதிக்காரங்க, இவங்க கீழ் சாதிக்காரங்க, அப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து தீண்டாதவங்கன்னு ஒதுக்கி வச்சாலும் நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காது. நம்மளை கேவலப்படுத்துறான், அசிங்கப்படுத்துறான், இழிவுபடுத்துறான். அவன் கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல நடு வீட்டுல உட்கார வச்சு பூஜை பண்ண வைக்கலாமா அப்படின்ற அறிவு, அந்த அடிப்படை அறிவு நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. நீ என்னத்தான் என்னை கேவலப்படுத்தினாலும் நீ தான் என் வீட்டுல வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கடவுளின் பெயரை சொல்லி இந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க. சமஸ்கிருத வார்த்தைகள், கொஞ்சம் வார்த்தைகளை கற்று வச்சுக்கிட்டு அவங்க பொழப்பு நான் தேவ பாஷை என்று சொல்லி அவங்க மந்திரத்தை சொல்லி இப்படி பிழைக்கிறாங்க. இதுவும் இல்லையா, படிச்சா ஐஏஎஸ் ஆவாங்க, ஐபிஎஸ் ஆவாங்க, நீதிபதிகள் ஆவாங்க, வழக்கறிஞர்கள் ஆவாங்க. இந்த மாதிரி உயர் பதவியில தான் வகிக்கணும். மற்ற அவங்க படிச்சவங்களாம் அந்த மாதிரி பெரிய பதவிக்கு போயிடுவாங்க. படிக்காதவங்களாம் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு மந்திரத்தை சொல்லி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு சாங்கியத்தை வச்சுக்குவாங்க, மந்திரங்களை வச்சுக்குவாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு இறந்துட்டாங்களாக்க அதுக்கு இந்த மாதிரி மந்திரம் சொல்லணும். பூ புனித நிகழ்ச்சினா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இந்த மாதிரி மந்திரம் சொல்லணும். நம்ம வீட்டில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு எல்லாம் அவங்க வந்து எப்படி இவங்களை ஏமாத்தி மந்திரம் சொல்லி சம்பாதிக்கிறதுன்னு நம்ம மூளையில அவங்களே வந்து திணிச்சு வச்சிட்டாங்க. இத நம்ம பார்ப்பனர் அல்லாத நம்ம மக்கள் எப்படி கடவுளை பயன்படுத்திக்கிறாங்கன்னு பாருங்க. கடவுள்ல அவங்க வந்து இப்படி பயன்படுத்தி சம்பாதிக்கிறாங்க. பாருங்க என்ன பண்றாங்க. நெல்லை மாவட்டம் உப்பூர் ஊர்காடு சுடலை மாடசுவாமி கோயில் கொடை விழாவில் மனித தலையுடன் சாமியாடிய நபர் உட்பட 5 பேர் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, விரிவான விவரங்கள் என்ன?
திருநெல்வேலி மாவட்டம் வீரவனூர் அருகே உள்ள வெள்ளங்குழி உப்பூர் ஊர்க்காடு பகுதியில் உள்ள சுடலைமாட சுவாமி திருக்கோவிலில் கொடை விழா கடந்த 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று நடைபெற்றது. அன்று இரவு 12 மணிக்கு நடைபெற்ற சாமக்கோவில் கொடையில் வேட்டைக்கு சென்ற சாமியாடிகள் சுடுகாட்டிற்கு சென்றுவிட்டு கோவிலுக்கு திரும்பிய போது அரைகுறையாக எரிந்த நிலையில் மனித தலை மற்றும் கை கால்களுடன் வந்து ஆடியது பக்தர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுடுகாட்டில் எரிந்து கொண்டிருந்த சடலத்தில் இருந்து உடல் உறுப்புகளை சாமியாடிகள் ஆக்ரோஷமாக எடுத்து வந்தது தெரிய வந்தது. மேலும் அந்நிகழ்வின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரான நிலையில் வெள்ளங்குழி கிராம நிர்வாக அலுவலர் உண்டசாமி என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் மனித தலையுடன் சாமியாடிய சாமிமார்கள் 5 பேர் மீது வீரநல்லூர் காவல் நிலையம் மனித தலையோட செத்து போன உடல் பாகத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னும் உயிரோட இவங்க கொன்னு அந்த தலையை எடுத்துட்டு வரல, அது செத்து போன உடல் பாகத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன் இதை செய்யறாங்க அப்படின்னா, அந்த கடவுள் மீது உள்ள அந்த பக்தியினால் செய்வதாகவும், சாமி வந்துதான் இதெல்லாம் செய்யறாங்க என்றும் மக்களை நம்ப வைக்கணும் என்பதற்காக. இதுவும் ஒரு போலி தான், இது ஒன்றும் நியாயம்லாம் சொல்ல முடியாது, இதுவும் ஒரு போலி தான். இப்படி செஞ்சு, அதாவது அந்த ஆக்ரோஷத்தை வர வைக்கின்றதுக்காக உண்மையிலேயே அவங்க வந்து சாமியாடி தான் இந்த மாதிரிலாம் கடவுளே வந்து இந்த மாதிரிலாம் செய்யுது என்று மக்களை நம்ப வச்சு ஏமாற்றி இந்த மாதிரிலாம் அந்த கூட்டத்தை சேர்க்கறது, அதன் மூலமாகவும் அவங்க வந்து தனக்கான வருமானத்தை ஈட்டுறாங்க. இந்த மாதிரி தான் பார்ப்பனர் அல்லாதவங்க இந்த மாதிரி கடவுளை பயன்படுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அளவு குத்துறது, பூ மிதிக்கிறது, தன்னை வருத்தி கொண்டு கடவுளுக்கு போயிட்டு எல்லா செலவும் பண்ணுவாங்க. இப்ப அந்த பார்ப்பனர் எவ்வளவு மூட்டை கட்டிட்டு போனாரு, 4 பையில மூட்டை கட்டிட்டு போனாரு. பார்ப்பனர் அல்லாதவங்க இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இவங்க பார்ப்பனர்கள் வந்து கடவுளை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணி செய்யறாங்க. ஆனா இந்த பார்ப்பனர் அல்லாதவங்க போய் கடவுளுக்கு போய் நெய் வைத்தியம் பண்றது, பால் ஊத்துறது, பழத்தால அபிஷேகம் பண்றது, இந்த செலவு பண்ணி செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தையும் பார்ப்பனர்கள் செய்வாங்க. உருக்கி உடலை வருத்தி செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தையும் பார்ப்பனர் அல்லாதவங்க செய்வாங்க. இந்த தீ மிதிக்கிறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம், அக்னி கரகம் எடுக்கிறது, கூழ் ஊத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பனர் அல்லாதவர்கள் செய்வாங்க. வாழ்நாள் முழுசும் சம்பாதித்த காசை அதை போய் கடவுளுக்கு செய்யறேன் என்று சொல்லி ஏறக்குறைய கடனாளியாகவும் நஷ்டப்பட்டும் இந்த மாதிரிலாம் பிரச்சனையில சிக்குவாங்க. பாருங்க, இப்ப இந்த சுடலைமலை சாமிக்கு மனித தலையோட வந்து நடனம் ஆடியவர் வந்து அவருக்கு 5 பேத்துக்கு வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஆனாலும் அடங்குவாங்களானாக்க அடங்க மாட்டாங்க. இதே மாதிரிதான் அங்க ஒன்றும் இங்க ஒன்றும். இப்ப இது கூட செய்யும்போது அதை சுத்தி ஆயிரக்கணக்கானோர் நிக்கிறாங்க. இவங்களுக்கு யாருக்குமே இவங்க தப்பு பண்றாங்க, இப்படி செய்யக்கூடாது, இதை தடுக்கணும் அப்படின்ற எண்ணமே தோணல. அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்தாங்க. இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் போய் புகார் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்க 5 பேத்தையும் கைது பண்ணியிருக்காங்க. இது தப்பு, செய்யக்கூடாது என்ற எண்ணமும் தோணல. நின்று வேடிக்கை பார்த்தவங்களுக்கு இது தப்பு, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு தோணல. இந்த மாதிரிதான் பார்ப்பனர் அல்லாதவர்கள் வந்து அறியாமையாலையும் மூட நம்பிக்கையாலையும் இப்படி பொருள் இழப்பும் இந்த மாதிரி வழக்குகளையும் தன் உடலை வருத்தி கொள்வதும், இந்த மாதிரி ஒரு மாயையை பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு பார்ப்பனர்கள் இப்படியெல்லாம் செஞ்சாக்க நல்லது நடக்கும் என்று அவங்களை அறியாமலே அவங்களுக்கு போய் திணிச்சிட்டாங்க அவங்க மூளையில. அது ஆண்டாண்டு காலமா இவங்க இதே மாதிரி செஞ்சு பழக்கப்பட்டுட்டாங்க. இப்போ ஒரு பார்ப்பனர்கள் வந்து கடவுளை பயன்படுத்தி சம்பாதிக்கும் வழியை அவங்க தேடி வச்சுக்கிட்டாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு வழியை தேடிக்கிட்டு இங்க பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு எப்படியெல்லாம் அந்த கடவுளுக்கு போய் நீங்க இந்த மாதிரி நெய்வேத்தியம் செஞ்சாக்க உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருப்பாங்க, அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்கிட்டு வந்தா நல்லா இருப்பாங்க, அது மார்க்கெட்டிங் வேலை, மார்க்கெட்டிங் பண்ற வேலை, இப்படியெல்லாம் சொல்லி ஏமாத்துறது. அதே மாதிரி பூப்பணித நீராட்டு விழான்னா இந்த மாதிரியான சடங்குகள் செஞ்சாதான் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, தீட்டு கழியும் என்று சொல்லி இந்த மாதிரி பார்ப்பனர் அல்லாதவர்களை இப்படி ஏமாத்தியும் அவங்க பார்ப்பனர்கள் வந்து இப்படி மக்களை ஏமாத்தி கடவுளின் பேராத்தான் இந்த ஏமாத்து வேலை, ஏமாறுற வேலை, இது எல்லாமே கடவுளின் பேரால தான் நடக்குது. கடவுளை இப்படிதான் பார்ப்பனர்களும் பார்ப்பனர் அல்லாதவர்களும் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இதை கொஞ்சம் மக்கள் சற்று சிந்திச்சு பார்க்கணும். இப்ப அந்த மனித தலையோட வந்து ஆடனவங்கள கூட நம்ம பார்த்தோம். இந்த மயான கொள்ளைன்னுவாங்க,
சிவன் ராத்திரி அன்னைக்கு. அப்போ வந்து ஆட்டை உயிரோட கடிச்சு ஆட்டு ரத்தத்தை குடிக்கிறது, கோழிய உயிரோட கடிச்சு கோழி ரத்தத்தை குடிக்கிறது, பன்னி இது போன்ற விலங்குகள் வதையெல்லாம் கூட செஞ்சிட்டு இருப்பாங்க. அதையும் வந்து அரசாங்கம் கவனிச்சு, ஏன்னா ஒரே இதா வெட்டிட்டா கூட அதுங்களுக்கு பாவம் கொடுமை வலி தெரியாது. ஆனா அதை கடிச்சு வாயில வச்சுக்கிட்டே வருவாங்க பாருங்க. அது வலி எப்படியாப்பட்ட அதுக்கு வலி இருக்கும். அப்போ எந்த உயிரினமும் வந்து வருத்தக்கூடாது, கொடுமை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் மனித இயல்பு. அதையும் மீறி அவங்க கடவுள் பக்தி என்ற பேர்ல அந்த விலங்குகளை சித்திரவதை பண்றத, அதையும் தடுக்கும் வேலையை இப்ப அந்த இறந்த மனித தலையோட வந்ததுக்காக வேண்டி கைது செஞ்சது நல்ல விஷயம்தான். இதை செஞ்ச அரசாங்கம் அந்த மாதிரி ஆடு, கோழி இதையெல்லாம் சித்திரவதை செய்வதே அதையும் தடுத்தாக்க ஏறக்குறைய அதுக்கும் வந்து தடை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அதையும் மீறி அங்கோனும் இங்கோனுமா நடந்துகிட்டு தான் இருக்கு. அதையும் தடுக்க வேண்டும் என்று இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கொண்டு, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியில் போட்டு ஆதரவு தந்து பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.